Hi guys, this is Abhi. என்னோட சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியால இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட சாப்பாடை சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இந்த வீக்கெண்ட் ஒரு ரெஸ்டாரன்ட் போயிருந்தோம். நம்ம சென்னையில் பார்பிக்யூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஹோட்டல். பட் நம்ம டேபிளில் கிரில்லாம் எதுவும் ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு 8 மெம்பர்ஸ் போயிருந்தோம். டேபிள் ஒன்றா தரமாட்டேன்னு சொன்னாங்க. டேபிள் ஒன்றா வேணும்னா நம்ம பில்லுலேருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இங்கே இது ரொம்ப புதுசாக தெரிஞ்சிச்சு. ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சைடு நாங்கள் ஒரு சைடு உட்காந்து தான் சாப்பிட்டோம். டிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் பார்பிக்யூவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் சீ ஃபுட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. மேக்ஸிமமாக சிக்கன் டிஷ்ஷஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பனானா வச்சுமே ஒரு 2-3 டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் நிறையாவே வச்சுருந்தாங்க. பட் ஆனால் மெயின் கோர்ஸ் அந்தளவுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்தியாவில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இங்கே வெஜ்ஜெல்லாம் அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஜ்ஜோட டிஷ்ஷு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் கூட வெஜ்ஜுக்கு கொஞ்சம் டிஷ்ஷஸ் இருக்கும். என்னோடய ஃபேவரேட் பார்பிக்யூனா ஹனி சிக்கன், அந்த கிறிஸ்பி கார்னு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வச்சு ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இங்கே இல்லை. வெஜ்ஜு பீஸாலாம் வச்சுருந்தாங்க. பட் டேஸ்ட்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. இங்கே லைவ் கவுண்டர்ஸுமே வச்சுருந்தாங்க. எந்த டிஷ்ஷஸுமே நம்ம டேபிளில் சர்வ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. டெசர்ட்ஸுமே ஒயிட் வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஜிலேபி எல்லாமே சூடாகவே போட்டு கொடுத்தாங்க. டெசர்ட்டில் என்னோடய ஃபேவரெட்னு பார்த்தா ரசமலாய். அட்லாஸ்ட் ஒரு ஹெவி சாப்பாடுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் இல்லாமல் எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்? ஐஸ்கிரீமுமே வச்சுருந்தாங்க. நம்மளே போய் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டாப்பிங்ஸ் தான் எதுவும் இல்லை. பஃபட்டுக்கு ப்ரைஸ்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இங்கே கிட்ஸுக்குமே கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. சாட் ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. ரேட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் எப்போயாவது ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்னால் ஓகே, போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.